சந்திர திசை காலகட்டத்தில் இவர்கள் முதலீடு செய்யணும்னாலே முதல்ல இவங்க கடன் வாங்கி தான் முதலீடு செய்யணும். கடன் வாங்காமல் இவர்களால் எதுவுமே முதலீடு செய்யவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த சந்திர திசை பணப்புழக்கத்தை ரொம்ப நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் இவர்கள் அப்படி ஓவராக இவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிற அளவுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னா இவர்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணினாங்க அப்படின்னா நல்ல ஒரு சேஞ்சஸை இவங்களுக்கு கொடுக்கும். ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த சந்திர திசையில் இன்வெஸ்ட் பண்ண ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா அடுத்து விற்க முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு போயிடும். இந்த சந்திர திசையில் வாங்கின ப்ராப்பர்ட்டிலையும் இவங்க ஒரு சௌகரியமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க முடியாத ஒரு நேரமாக ஆயிரும். இந்த சந்திர திசையில் வாங்குகிற ப்ராப்பர்ட்டி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம்.